ஹாய் ஓவஸ். நாம் இப்போ பார்க்கக்கூடிய மூவி நேம் வந்து மெய்யழகன். அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டைரக்ட் பண்ணது பிரேம்குமார். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஜோதிகா சூர்யா. ஆக்டர் வந்து கார்த்தி, அரவிந்த்சாமி, ஜெயபிரகாஷ், தேவதர்ஷினி, கருணாகரன், ஸ்ரீதிவ்யா, ராஜ்கரன், இளவரசு போன்ற முக்கிய கதாபாத்திரங்களை வந்து இதில் நடிச்சிருக்காங்க. இந்த கதை முக்கியமாக நம்ம சொல்லணும்னா எமோஷனல் டைப், ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். பட் கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண சிம்பிள் கதை தான். பட் அது எமோஷனலாக எப்படி கொண்டு போகிறது, எப்படி ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. இது அரவிந்த் சாமி சார் அவர் வந்து என்ன அமைதியான ஒரு கேரக்டராக காட்டியிருக்கிறாங்க. வந்து பேசாமல் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே காட்டியிருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி வந்து அப்படி இல்லை. அவர் வந்து உடனே நியாயம் பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. ஆனால் பட் இவர் வந்து எப்படி கார்த்தி சார் வந்து எப்படி இன்வால்வ் ஆகிறாருன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அறிமுகமே படுத்தாத இன்வால்வ் ஆகிறனால அரவிந்த் இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த கதை கொண்டு போய் இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கிறா, இந்த அளவுக்கு நல்லது பார்த்துக்கிறான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த கதையோட பேரு. கதையோட ரிவ்யூக்குள்ள போவோம். அப்போ முன்னைய காலகட்டத்தில் வந்து அரவிந்த் சாமி ஒரு +2 படிக்கிற ஒரு பையனா இருக்கிற மாதிரி ரேஞ்சில் காட்டிக்கிறாங்க. வந்து வீட்டெல்லாம் பறி போன மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்த விட்டு சொந்தமான தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு ஒரு சைக்கிளிங் விட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணுற மாதிரி நகரத்துக்கு போன மாதிரி காட்டி வைக்கிறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் வந்து அரவிந்த் சாமி வந்து புறாக்களுக்கெல்லாம் கிளிகளுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு போட்டுட்டு அமைதியான முறையில் ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பிடி சாராக இருந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அவங்க அப்பா வந்து வாத்தியாராக இருந்து ஸ்கூல் டியூஷன் எல்லாம் நடத்தி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு போயிருக்கிறாங்க. சூழ்நிலை காரணமாக வந்து அவர் ஊருக்கு கிராமத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது, அதாவது தங்கச்சி கல்யாணத்துக்கு. ஆனால் இதனால் வரைக்கும் போக்குவரத்தே இல்லை. ஒரு 22 வருஷ காலம் போக்குவரத்து இல்லாமல் திடீர்னு அங்கே போக வேண்டியதாக இருக்குது. கிராமத்துக்கு போயிடுறாரு. அந்த கிராமத்துக்கு போய் கல்யாண மண்டபம் போயிடுறாரு. அந்த கல்யாண மண்டபத்தில் தான் அப்போ தான் கார்த்தி என்ட்ரி ஆகிற அப்படி மச்சான் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டிருக்காங்க. அதுக்கு அவர் தெரியல, ஆனால் இருந்தால் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த கதைக்காலம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அதுலேருந்து அரவிந்த் சாமி கூடவே இருந்து அவர் பார்த்துக்கிற மாதிரியும் இருக்குது. எங்கே போனாலும் கூட இருக்கிற மாதிரியே ஒரு கான்செப்ட் கொண்டு வைக்கிறாங்க. சாப்பிட போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி கூட இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவர் அந்த டைமில் முடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. கார்த்தி தான் கூட ட்ராப் பண்ண போகலான்னு போகிறா. அப்படி பின்னாடி வர வச்சுட்டு அரவிந்த் சாமி பின்னாடி வர வச்சுட்டு ட்ராப் பண்ண போகலாம், பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ண போகலான்னு கூட்டிகிட்டு போகிற. அப்படி அங்கே கார்த்தி வந்து நடுவழியில் இருந்துட்டு ஒரு கருப்பட்டி பால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற கருப்பட்டி பால் ஃபேமஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கருப்பட்டி பாலை குடிக்க வைப்பா. அப்படி அந்த சமயத்தில் பஸ் போகிறத கார்த்தி பார்த்துருவா. அப்படி எனக்கு இருந்தாலுமே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அரவிந்த் சாமி கூட்டிகிட்டு போவா. அப்படி அங்கே பஸ் போயிடுச்சு தெரிஞ்சது. அரவிந்த் சாமி அங்கேயே கண்டபடி பேசுவா. அப்படி எனக்கு இருந்தாலும் வந்து சரி நான் இங்கேயே ரூம் எடுத்து தங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி அதுக்கு ஒத்துக்கல. எனக்கு இருந்தாலும் இவர் அரவிந்த் சாமி இங்கேயே நான் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து புக் பண்ணி தங்கணும்னுட்டு ஏதோ ஒரு ஃப்ளாட்டை காட்டுறாரு. அங்கே 2 பக்கமும் சரியில்லை. மறுபடியும் கார்த்தியோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கார்த்தியோட ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்கிற. அப்படி அவங்களும் பாசத்தை மேலே புரிகிற மாதிரி காட்டிக்குது. அரவிந்த் சாமி அதுவே வந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆன மாதிரி அந்த சைடில் காட்டிக்கிறாங்க. அதுவாக வந்து பணங்கள் குடிக்கும்போது தான் கார்த்தியால காளமாடு வளர்த்துறது பற்றியும் ஜல்லிக்கட்டில் போட்டியில் நிறையா பரிசு வாங்கினதுன்னு அப்படி ஒவ்வொன்றவனா சொல்லிட்டு வர. அப்படி அப்புறம் அங்கே ஒரு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வேற இன்னொரு கடற்கரை ஓரத்தில் குடிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த கடற்கரை ஓரத்தை குடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் விட்டுட்டு போன சைக்கிளுக்கு அது கார்த்தி கிட்ட தான் இருக்குது. அந்த கார்த்தி அப்படியே வச்சிருப்போம். அப்படி நீங்கள் கொடுத்ததுனால தான் நாங்கள் பயந்துருக்கோம், நீங்கள் கொடுத்ததுனால தான் வந்து நாங்கள் இவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், நான் வீட்டை வாங்கிட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து இவனை வச்சு புகழ்ந்துட்டு இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி நான் இந்த அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கூட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் ஆகுது. சரி கிளியை வச்சு கடற்கரை ஓரத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அங்கே கடற்கரை கூட்டிகிட்டு போய் அங்கே கல்லை குடிச்சிட்டு அங்கே பழங்காலத்து நாயமெல்லாம் இறக்க குணம் காட்டுற கார்த்தியோட இறக்க குணத்தில் வந்து அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. கோயில் பழங்காலத்து இடிஞ்சு போன கோயிலோட வரலாறை பற்றியெல்லாம் அரசங்காலத்து கதைகள்லாம் வந்து பேசுகிற. அப்படி மறுபடியும் வீட்டுக்கே வர மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுற, உங்கள் பேர் தான் வந்து என் குழந்தைக்கு வைக்க போகிறேன், ஆனால் அந்த பின்னாடி உங்கள் பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே என்னையும் ஒய்ஃபும் என்னோட பிறக்க போகிற குழந்தையும் நீங்கள் வாழ்த்தணும், பேர் சொல்லி வாழ்த்தணும், எங்கள் 3 பேருக்கு பேர் சொல்லி ஒவ்வொரு பேர் சொல்லி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு திக்கலாகி போயிடுது. எங்கடா பேரே தெரியாதே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ அடிச்சு பிடிச்சி எல்லாம் தொலைவை. அங்கே ஒரு பேரும் மண்ணும் சிக்கல. எல்லா போட்டோ எல்லாமே செக் பண்ணுறாரு, சிக்கல. சரி சிக்கும்போது நம்ம இதுக்கு மேலே அவமானப்பட்டுருவோம், ஏன்னா இப்படி நம்ம தப்பான இது போகிறோமே, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நீ இதுக்கு மேலே கேட்டால் அவமானம் சோர்ந்து வருவானே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இருக்க சரியில்லை, நம்ம இங்கிருந்து நைட்டாக ஓட்ட முடிச்சிடணும் சொல்லி ஒரு 3-4 மணிக்கெல்லாம் விடிய காலையிலலாம் எந்திரிச்சு போக செப்பல் மாற்றி தொட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன். சரி செப்பல் மாற்றி தொட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவரோட செப்பலையே கார்த்தியோட செப்பலையுமே மாற்றி தொட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் எப்படி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அதே ஃபீலிங்காக ஒரு 2 நாள் ஓட்டி இருக்கிறாரு. கார்த்தி வந்து ஏதோ தெரியாதனமாக நம்பர் ஏதோ ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருவா. அப்படி அதை ஏதோ வச்சிருப்பா. அப்படி அரவிந்த் சாமி ஒரு ஃபீலிங் இருக்கிறத பார்த்துட்டு அந்த டைரியில் ஏதாச்சும் நம்பர் இருக்குது. அந்த அரவிந்த் சாமி பிள்ளை என்ன பண்ணிடும். அப்படி அரவிந்த் சாமி செலவே வாங்கி
ஃபோன் பண்ணி அரவிந்த்சாமிக்கு கொடுத்துருவாப்பி. அப்புறம் மறுபடியும் வந்து பேச தொடங்குற மாதிரி இருக்கு. கார்த்தி வந்து நைட்டு விட்டு போட்டு போயிட்டாங்க, நான் தான் ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டேன் நடக்குது, என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே பழிய போட்டு சொல்லும்போது இவர் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுறாரு. எப்படியும் மனசு தேத்திட்டு அரவிந்த்சாமி, நான் எனக்கு பேரே தெரியாது, இதுவும் தெரியாது, வரலான்னு தெரியாது, நான் இருக்கிறது நல்லது இல்லை, தங்குறது நல்லது இல்லை, நீ அந்த அளவுக்கு பாசத்தை காட்டினீங்க, அதுக்கு நான் தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்ல, இப்படி நான் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுன்னு கட்டி சொல்றா. அப்படி அந்த பழைய காலத்தில் இருக்கும்போது எல்லாம் இவங்க வீட்டில் தான் விட்டுருப்பாங்க, அதான் அரவிந்த்சாமி வீட்டில் தான் வந்து அந்த சின்ன பசங்களாம் வந்து விட்டுருப்பாங்க. அதுலேருந்து பழக்கம், அது நோக்கம் இல்லாமல் சொந்த வழியில வந்து இவங்க அப்பா காலத்தில் வகையிலும் இவங்க அம்மா வகையிலும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துல இவங்க சொந்த வகைன்னு வருது. வந்து பட்டப்பேர் வச்சிருக்கிறாரு அரவிந்த்சாமி இந்த பையனுக்கு. ஆரம்ப காலத்தில் பொட்டோட்டோன்னு வச்சிருப்பாரு, உருளைக்கிழங்குன்னு முன்னாடி வச்சிருப்பாரு. அப்புறம் தான் தெரியும் நீ உருளைக்கிழங்கு பொட்டோட்டோ அப்படின்னு சொல்லி அதை நம்பிச்சு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கதை. சிம்பிள் மேட்டர் தான். இதை வச்சு ஒரு படமாக்கி ஒரு சென்டிமெண்ட் நல்லாவே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கார்த்தியோட யதார்த்தமான நடிப்பிலையும் சரி, அரவிந்த் சார் ஒவ்வொரு கேரக்டராக மாறக்கூடியது, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதே கார்த்தி சார் இந்த பண்டிகாட்டில் ரொம்பவே ஓவர் கொடுத்துருந்தாலுமே இவர் மேலே ஒரு குறை வந்திருக்கு. ரொம்பவே கம்மியாக உணவாக பண்ணியிருந்து என்னடா இந்த பட்டிகாட படத்தை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் கார்த்தி சார் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி அந்த படத்துக்கு இவ்வளோ தான், இப்படி தான் எமோஷன் கொடுக்கணும், இப்படி தான் கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக கச்சிதமாக நடிச்சதுனால இந்த படம் வந்து சென்டிமெண்ட்டாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு கதை ரீதியாகவும் இது வசூல் பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து வரும் கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.